வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய நயனா நாகேந்திரன் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. தொகுதி பங்கீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருக்காரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அமித்ஷாவ சந்திச்சுட்டு நேத்து தான் வந்து டெல்லியிலேருந்து வெளிய வந்தாரு. டெல்லியிலேருந்து சென்னை திரும்பின பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்னைக்கு நேர்காணல் அது நடத்தணும், வேட்பாளர் தேர்வு இப்படிங்கிற ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கிறாரு. இந்த மாரி சூழ்நிலையில அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. அதுல வந்து பாஜகவுக்கு ஒரு 56 தொகுதிகளாவது குடுங்க அப்படிங்கிற மாரி கேள்வி. பாஜக கேட்கிற தொகுதிகள தான் குடுக்கணும். உங்களுக்கு வேண்டாத, வெறுப்பாத, நீங்க ஜெயிக்க முடியாத அந்த தொகுதியெல்லாம் பாஜகவுக்கு ஒதுக்கி, பாஜக வந்து அக்னி பரீட்சைலலாம் விடக்கூடாது. எங்களுக்கு தேவையான தொகுதிகள நாங்க கேட்போம். அந்த தொகுதிகள நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட அமித்ஷா ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு. எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா சுயநலமா தான் கொஞ்சம் யோசிப்பாரு. அவர் வந்து என்னன்னா, கட்சிய வந்து கைப்பற்றினா போதும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவர் மைண்ட்ல இருக்குது. ஓபிஎஸ், சசிகலா இவங்கள நீங்க கட்சிக்குள்ள சேர்க்கல அப்படின்னா, இல்ல எங்களுக்கு அழுத்தம் கொடுக்காம இருந்தீங்கனாலே, நாங்க உங்களுக்கு கேட்கிற தொகுதிகள குடுத்துறோம். நீங்க கேட்கிற தொகுதிகளையும் வாங்கிக்கங்க. அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட உத்தரவாதம் குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இப்ப வந்து அமித்ஷாட்ட உத்தரவாதம் குடுத்தாச்சு. அமித்ஷா வந்து தொகுதிகள் வந்து எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையுமே எழுதி குடுத்தாச்சு. இப்ப அந்த தொகுதிகள வந்து குடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி? அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே பாஜக மேலிடத்துக்கு இருக்கு. ஏன்னா, சென்னைக்கு வந்த பிறகு அவருடைய போக்கு, பேச்சு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது வந்து கட்சியில இருக்கிற சீனியர்கள்ட்ட நான் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா முக்கியமான முடிவு அறிவிக்கிறேன் அப்படிங்கிற மாரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பேச்ச நம்ப முடியாதுல்ல. அமித்ஷா வந்து உடனே நயினா நாகேந்திரன் சொல்லி நயினா நாகேந்திரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போய் நேரா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 56 தொகுதி, பாஜக கேட்ட தொகுதி, கோயில் நகரங்கள், அது இல்லாம அது முக்கியமா அதிமுக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையுமே பாஜக கேட்டிருக்கு. அதை தாண்டி வன்னியர் பெல்ட்லையும் மிக முக்கியமா வன்னியர்கள் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி உள்ள தொகுதிகள் இதெல்லாம் வந்து பாஜக மென்ஷன் பண்ணி அது பாஜகவோட தொகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எந்த லிஸ்ட்ல சேர்க்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரியல. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ், சசிகலா இவங்கள கட்சிக்குள்ள சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து அமித்ஷாவும் தலையிட மாட்டேன்ட்டாரு. நாங்க கேட்குற தொகுதியை கொடுத்தா போதும். நீங்க வந்து அதுக்கு சேர்த்துக்கங்க, சேர்க்காம போங்க. நீங்க ஜெயிங்க, ஜெயிக்காம போங்க. நீங்க ஆட்சி அமைங்க, ஆட்சி அமைக்காம போங்க. அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுடைய தேவை இதுதான். எங்களுடைய தொகுதி இதுதான். கூட்டணி பலப்படுத்துங்க. கூட்டணியை பலப்படுத்திட்டு நீங்க இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப டிடிவி தினகரனை கூட்டணிகள் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியும் சைலண்டா இருக்கிறாரு. ஒன்றும் பெருசா பேசல. என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் வராரு அப்படின்னு சொல்றாரு. என்டிஏ கூட்டணியில அதிமுக தான் தலைமை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில தான் அந்த கூட்டணி உருவாகுது. கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சிகளோட எத்தனை தொகுதி ஒதுக்கணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்றாரு. அப்படின்னு அவரே தான் செய்தியாளர் மத்தியில சொல்றாரு. சொல்றவரு இப்ப வந்து என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வராரா அப்படிங்கிற கேள்விக்கு அது பாஜக முடிவு பண்ணுங்கிறார். சரி, 7 தொகுதி தரேன்னு பாஜக முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. 7 தொகுதியை வாங்கிட்டு டிடி தினகரன் போவாரா? அந்த கட்சிக்குள்ள போவாரா? அந்த கூட்டணிக்குள்ள போவாரா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்குவாரா? டிடிவி தினகரன் மேல 2 மிக முக்கியமான கேஸுகள் இருக்கு. அது வந்து ஒரு கோர்ட்டு ஓட்டல் கேஸ் ஒன்று இருக்குது. அப்புறமா ரெட்டை சின்னத்துக்காக பணம் கொடுத்த வழக்கு ஒன்று இருக்குது. இந்த 2 வழக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து வச்சு மிரட்டிய டிடிவி தினகரனை அதிமுக, பாஜக கூட்டணியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் பாஜக பண்ணும். பண்ணாலுமே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவி தினகரன் ஏற்றுக்குவாரா? ஏற்றுக்க மாட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை பாஜக அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தால் கூட அவங்க கட்சிக்காரங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை அதிமுக ஓட்டு போடுவாங்களா, பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய இருக்குது. டிடிவி தினகரன் ஒத்துக்கிட்டாலும் டிடிவி தினகரனை ஆதரிக்கிற அவருடைய கட்சி நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் போனாலும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலையும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நயினா நாகேந்திரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன முடிக்க போறாருன்னே தெரியல. என்ன கூட்டணி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட நயினா நாகேந்திரன் என்ன கேட்டுக்க போறாரு? 56 தொகுதிகள் அமித்ஷா முடிவு பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த 56 தொகுதிகளில் அப்படியே லிஸ்ட்டை கொடுப்பாரா, இல்லை வந்து மாற்றி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து ஓடும். கண்டிப்பாக பாருங்கள் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.